மந்திரி குமாரி 1950ஆம் ஆண்டு மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் எல்லிஸ் ஆர் டங்கன் இயக்கிய ஒரு இந்திய தமிழ் வரலாற்று திரைப்படமாகும். இப்படத்தின் கதையானது குண்டலகேசியை தழுவி மு. கருணாநிதி எழுதிய ஒரு நாடகமாகும். நாடகத்தை பார்த்த படத்தயாரிப்பாளர் டி.ஆர். சுந்தரம் அதை படமாக்க விரும்பி அதற்கு திரைக்கதை வசனத்தை மு. கருணாநிதியைக் கொண்டு எழுத வைத்து தயாரித்தார். எல்லிஸ் டங்கன், டி.ஆர். சுந்தரம் இருவரின் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம்.ஜி.ஆர். மற்றும் பலரும் நடித்திருந்தனர். கலைஞர் வசனம் எழுதிய இக்காப்பியத்தின் கூர்மையான எழுத்துநடை மற்றும் சமூக சீர்திருத்த கருத்துக்கள் நிறைந்த வசனங்கள் தமிழ் சினிமா வரலாற்றில் மிக புகழ் பெற்றவை. மக்கள் திலகமும் கலைஞரும் எப்பேர் பெற்ற தீர்க்கதரிசிகள். வசனத்தின் வழியே தமிழ் வாழ் சுழற்றிய கலைஞரும் வசன உச்சரிப்பில் வீரம் காட்டிய மக்கள் திலகமும் மறக்க முடியாத மாபெரும் மனிதர்கள். தற்போது நடந்து வரும் அரசியல் நிகழ்வுகளுக்கு மிக வெகுவாக ஒத்துப்போகிறது. அதுதான் அதிசயம். பார்த்து ரசியுங்கள் அன்பு உறவுகளே. ஆட்சி முறையை கண்டவர்கள் அறிவாளிகள். இது அரச சபை என்பதை ஆலோசித்து பேசுங்கள். அதற்கு நீர் யார்? இவர் அறிவு பொக்கிஷம். அரண்மனை குருநாதர், அரசரே பணியும் ராஜகுரு. ஆமா, அத்தனை உண்மை. இன்று 8 நாட்களில் அந்த துஷ்டர்களின் கொட்டம் அடங்க வேண்டும். கல்வரை கண்டுபிடிக்க இவ்வளவு கஷ்டம் வேண்டியதில்லை. குருசுவாமி, நாங்கள் கூறும் திட்டம் ஒரு சிறு வேள்வி. அந்த யாகத்தின் வேகத்தில் பூசிங்கி விடுவார்கள். மிக சுலபமான வழி. வேடிக்கை. என் வீரத்தால் கல்வரை பிடித்து வருகிறேன். பிறகு வேண்டுமானாலும் அது யாக நெருப்பில் வேக வைக்கலாம். நான் பேசுவது பரிகாச வார்த்தை அல்ல, பைத்தியக்கார வார்த்தைகள். நான் அரச குரு. ஸ்தான பேதத்தை மறந்து மரியாதை கட்டு உளறுகிறேன். ஆமா, மரியாதையாக பேசுங்கள். மரியாதை வேறு, அவர் மடமைக்கு அடிபணிவது வேறு. வீரர்களே, சிங்கங்கள் உலவும் காட்டிலே சிறுநரிகள் திரிவது போல இன்று நமது நாட்டை சுற்றி அடைகிறது ஒரு சோதாக்கும். எண்ணிக்கையிலே குறைந்த அந்த இதயமற்ற கூட்டம் வஞ்சகத்தால் வாழ்கிறது. நிரபராதிகளின் சொத்துக்களை சொந்தமாக்கிக் கொள்கிறது. அனாதிகளின் ரத்தத்தை அள்ளி குடிக்கிறது. நாட்டிலே ஆட்சி நடக்கிறதா என்ற கேள்வி கிளம்புகிற அளவுக்கு அவர்களின் அட்டகாசம். இனி பொறுமை இல்லை. அந்த கொள்ளை கூட்டத்தை விட்டு வைப்பதாக உத்தேசம் இல்லை. கொதித்து கிளம்புங்கள். அவர்கள் சிலர், நாம் பலர். அவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள், நாம் சூரர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் 10 பேருடன் கிளம்புங்கள். சிங்க தமிழர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.